ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லன்ச் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் பார்க்கலாம். காராமணி, கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி. இதில் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, கோகோனட்டை வந்து நல்லா அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதோட பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பொரியல் மாதிரியும் ஆயிடுச்சு, கிரேவி மாதிரியும் ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அந்த தொக்குக்கு தேவையான பொருள்லாம் வந்து பாருங்கள். தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா 3, புளி, அப்புறமா சௌச்சவ். இதை தான் தேவை. இந்த தொக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் ஐட்டம்ஸுக்காக இருக்கட்டும், ரைஸுக்காகட்டும், அப்புறமா பிரியாணிக்காகட்டும், எல்லாத்துக்குமே இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இதை பற்றி நான் வீடியோ போடுறேன் இப்போது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, நானே மசாலா இதை அரைச்சது. இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை வந்து நான் போட்டு விட்றேன். இது நல்லா எல்லா பிரியாணிக்கு, வெஜிடபிள் ரைஸுக்காகட்டும், இல்லை வந்து மசாலா கிரேவிக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி தான் இதை செஞ்சுருக்கேன் நான். இது வந்து எங்கள் அத்தை வந்து செஞ்சு கொடுத்தது. இது வந்து மஞ்சத்தூள் வந்து வீட்டிலே அரைக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அப்படியே நைஸாக வீட்டில் கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நான் அந்த சட்னி எப்படி செய்கிறது, தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஆனியன், கார்லிக்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, சௌச்சவ், 3-4-5 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் உளுந்து போட்டு நீங்கள் வதக்கி செய்யலாம். ஆனியன் யூஸ் பண்ணாதவங்க, ஆனியனும் கார்லிக் யூஸ் பண்ணாதவங்க இதை மட்டும் செய்யலாம். இது ஆனியன் சேர்க்குறதுனால இன்றைக்கி நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதே ஆனியன் போடாமல் செஞ்சோம் அப்படின்னா, தக்காளி, சௌச்சவ், பச்சை மிளகா, உளுந்து இதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா இது ஒரு 3 days 4 daysக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே வந்து வதக்கிறதுக்கு தான், ஓகேங்களா? ஸோ எண்ணெய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன், நெக்ஸ்ட்டு தக்காளி, நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகா, ஒரு செட்டு புளி, அதாவது ஒரு சின்ன சைஸு லெமன் சைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெமன் விட சின்ன சைஸாக புளியை போட்டுக்கோங்க. அப்புறமா கல்லுப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கரம் மசாலா பவுடர். ஸோ சும்மா அது ஒரு இதுக்குக்கோசரம், அது டேஸ்ட்டுக்கோசரம். அவங்க இஷ்டம் கரம் மசாலா போடுறது போடாதது. ஸோ எனக்கு வந்து கரம் மசாலா வந்து போட்டால் நல்லாயிருக்குமோ, அதனால தான். இது ஆல்ரெடி ஒரு வாட்டி எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ செகண்ட் டைம் நான் செய்கிறேன். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அப்புறமா சௌச்சவையும் போட்டுட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சௌச்சவ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரத்த ஓட்டத்துக்காகட்டும், வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் அதுவும் கிளியர் பண்ணும். நீர் சத்து அதிகம். அது ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறமா வந்து நல்ல பாக்டீரியா வந்து வளர விடும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச அப்புறமா எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயிலோ நல்லெண்ணெயோ போட்டு நல்லா வந்து ஒரு 4-5 கொதி வந்து அப்புறமா இறக்கிட்டு ஒரு ரைஸுக்கோ இல்லை இட்லிக்கோ இல்லை வந்து எதுக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.